வணக்கம் நேயர்களே. ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் KR கோவிந்தராஜ் பேசுகிறேன். நவகிரகங்கள்ல இன்னைக்கு இந்த ரிஷப ராசிக்கான சுக்கிரன் கிரகங்களை பற்றி ஆக்டிவேஷனை பற்றி எப்படின்னு சொல்றது. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாக இந்த ராசியில் 3 கிரகங்கள் பயிற்சி ஆயிருக்கு. எப்பப்போ ஆயிருக்குங்க ஒரு சின்ன பொதுவான ஒரு கருத்து சொல்லிட்டு திரும்ப நான் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேங்க. இப்போ ரிஷபராசிக்கு சனி பயிற்சி 14/4/2026 13/4/2027 வரையிலும், அதே மாதிரி குரு பயிற்சி 2/6/2026 உச்ச குருவா குரு பயிற்சி ஆயிருக்கு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5ஆம் தேதி 2026 to 2028 வரையிலும். அப்போ இந்த 3 கிரகமே மிகப்பெரிய ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம், சக்தி வாய்ந்த கொடுத்தோம், பவர் வாய்ந்த கொடுக்கும். பொதுவாகவே ரிஷபம் எடுத்ததுனால சொல்ல வேண்டியதில்லை. ரிஷப ராசிக்கு நல்ல ஒரு சேஞ்சஸான ஒரு நேரம்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ரிஷபராசிக்கு கிரகங்கள் எங்கெங்க இருக்குது, இப்போ கிரகம் மாறுச்சு இல்லைங்களா, எங்கெங்க இருக்குது அப்படின்னா, ரிஷபத்துக்கு 11ல் சனி, 3ல் குரு, ராகு 9ல், இப்படி இந்த கிரகங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியில இந்த இடத்துல இருக்குது. அப்ப இந்த கிரகங்கள் இருக்கும்போது 4ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல கேது. அப்ப இந்த கிரகத்தை பத்தி நம்ம சொல்லும் போது பொதுவாக இந்த ராசியில பிறந்தாலே ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சுக்கிரனுக்குரிய வீடு. ரெண்டாவது பாருங்க, சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். இந்த 2 கிரகமே நட்பு கிரகங்கள்னால அவங்க ஒரு அதிர்ஷ்டசாலி. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் இருந்தோம்னா அதில் ரிஷபராசி இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு அதிர்ஷ்டம் பொங்கும், அதிர்ஷ்ட காற்றுன்னு சொல்லலாம், அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். இதில் என்ன காரணம், அது 5 பேர் 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க. அதில் இந்த ரிஷபம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் கொடுப்பேன், மற்றவங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு தேடி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த மாதிரி ஒரு லக்கான ராசி இந்த ரிஷப ராசி. ஏன்னா பொதுவாக இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு பல லட்சம் பேர், பல கோடி பேர் இந்த ராசியில இருப்பாங்க. எல்லாத்துக்குமே இந்த கிரக பயிற்சி அவங்க பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க. இதுல கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, சிரமப்படுறவங்களும் இருக்காங்க. இது ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இதே ராசியில இருக்கிறவங்களுக்கு என்ன சார், நான் எல்லாம் பார்க்குறோம், ஆனா நமக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதுல என்ன காரணத்தினால நடக்குது இந்த மாதிரி? இப்போ இந்த நல்லா இருக்கிறவங்க கீழே டவுன் ஆகுறாங்க, டவுனா இருக்கிறவங்க மேல போறாங்க. என்ன காரணத்தினால அந்த மாதிரி சில நேரத்துல ஜாதகத்தில் நடக்குது, கிரக பயிற்சி நடந்தாலும் மாற்றம் வர்றதில்லை அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்த சனிங்கிற கிரகத்தை பத்தி நான் சொல்லியே ஆகணும். சனிங்கிறது கர்மாவுக்குரிய கிரகம். ஒரு ஜாதகத்திலையும் சரி, அவங்க ஒரு குடும்பத்திலையும் சரி, ஒரு சாபம் வாங்கிருச்சுன்னா அந்த சாபம் நிவர்த்தி ஆச்சுன்னா சனி கொடுக்க ஆரம்பிக்கும், சுக்கிரன் வாங்க ஆரம்பிப்பார். இப்போ சனி கெடுப்பார் கொடுப்பார் 2 பேருக்கு. சனி போல் யார் கொடுப்பார், சனி போல் யார் கெடுப்பாருங்க. சனியை கெடுக்குதுங்கிற வார்த்தை வருது அப்படின்னா சாபம் இருக்கிறதுனால அந்த சனி கொடுக்க முடியாம கெடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் சனி நட்பு கிரகங்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த கிரகங்கள் 2 நட்பா இருக்கும்போது அந்த சாபம், அந்த கர்ம சாபம் எதுக்கு சொல்றோம்னா, இது இல்லாம அந்த ஜாதகத்துல அந்த கிரகம், இந்த சனி கிரகத்துக்கு இல்லாம இருந்து நல்லா கிரகம் பாசிட்டிவா இருக்குது அப்படின்னு சொன்னா, பாசிட்டிவ்னா என்ன தெரியுங்களா, தோஷம் இல்லாம சாபம் இல்லாம இருக்கிறது தான் பாசிட்டிவ். அப்படி அந்த ஜாதகத்துல இருந்து இந்த கிரகம் கோச்சாப்ல 11க்கு வரும்போது கண்டிப்பா அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இல்ல பொதுவாக ஜென்ரலாவே ஒரு ஜாதகத்துல சனி சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலும் அதிர்ஷ்டம் அனுபவிப்பாங்க. பொதுவாகவே சனிக்கு 3 கிரகம் ஒன்று நட்பு கிரகமா வரும். எதுன்னா, இப்போ சனி, சுக்கிரன், புதன், ராகு, இந்த காம்பினேஷன் இருக்கும். இந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது இந்த கிரகங்களுடைய தடைகள் இல்லாம இருக்கிறதுக்கு தான் சொல்றது அந்த தோஷம் இருக்கக்கூடாதுங்கிறது. சுக்கிரன் கடுமையான தடையா இருந்தா கூட இந்த ஜாதகத்துல பணவரவை தடுத்துரும். அதே மாதிரி இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா, ராகுங்கிற கிரகத்தை சொல்றேன். ராகுங்கிறது சர்ப்பத்துக்குரிய கிரகம். அந்த சர்ப்பம் தோஷமும் கடுமையா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணவரவு, தொழில் வரவுல பாதிப்பு கொடுக்கும். இந்த சர்ப்ப தோஷம், சர்ப்ப சாபம் அப்படிங்கிறது எதுக்காக வருது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது. பொதுவாக சொல்றது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியாமையே சர்ப்பம் இறந்துருக்கும், அடிபட்டு இறந்துருக்கும். அதுதான் அந்த தோஷமா வருது. அதுதான் கடுமையா இருக்கிறது அவங்க ஜாதகத்துல. அப்ப என்னடா நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ராசி பலன் பார்க்குறோம், ரிஷபத்துக்கு ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க, நம்ம குடும்பம் பிரிஞ்சிருக்குது, பணம் இல்லாம இருக்கிறோம், கடன்ல இருக்கணும், என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கணும் அப்படின்னா, முக்கியமான பிளானட்டுகள் இந்த சனி, குரு ஆகலாம் அதிகப்படியான பவர் உள்ள பிளானட்டுகள். ஏன்னா இதுக்கு வருஷங்கள் தசைகள் அதிகமானது. சுக்கிரனுடைய தசை 20 வருஷம், சனியுடைய தசை 19 வருஷம், ராகுடைய தசை 18
8 வருஷம், கேதுவுடைய தசை 7 வருஷம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களை நம்ம எடுக்கலாம். இந்த கிரகத்துடைய பலன்கள் நமக்கு யோகமா வேலை செய்யணும்னா அது ஏன் நமக்கு செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, ஒண்ணு குலதெய்வத்துடைய சாபம் இருக்கும். அந்த சாபம் இருக்கும்போது இந்த சுக்கிரங்கிற கிரகமோ சனிங்கிற கிரகமோ கொடுக்காது. அதுக்காக தான் செய்வோம். இப்போ இதில் ஒரு சில பேர்த்துக்கு குலதெய்வத்தை வணங்கினா பணம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு நார்மலாக சுக்கிரன் ஸ்தலத்து கோயிலுக்கு கஞ்சனூரில் இருக்க சுக்கிர கிரகத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பணம் வரும். இப்போ இந்த மாதிரி முறையாக நம்ம அதை கண்டுபிடிக்கணும். நம்ம ஜாதகத்தில் நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனே கெட்டு போயிருக்குதா, சுக்கிரனே நெகட்டிவாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த கிரகம் இப்போ நான் சொன்ன மாதிரி ராகுவே நமக்கு தடையாக இருக்கா, ராகுவே நெகட்டிவாக இருக்கா, அதை எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணால் நமக்கு அந்த பணம் கிடைக்கும். எப்பயுமே நம்ம சரி பண்ணத்தான் கிரகங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கிரகமும் அதே இதுதான் செய்யும். இப்போ ஒரு கிரகத்துடைய தோஷம் விலகுனா அடுத்த நிமிஷம் பணம் கொடுக்க, அந்த தோஷம் விலகுனா பணம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு. அங்க தடுக்கிறது சாப கிரகமா இருந்தாலும் அந்த சாப நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அந்த கிரகம் சாபத்தினால தடை ஏற்படுத்தாது. அப்ப நம்ம ஜாதகத்துல என்ன பார்க்கணும்னா 9 கிரகங்களும் இருக்கும். அந்த 9 கிரகங்கள்ல நமக்கு தோஷமா இருக்குதா, சாபமா இருக்குதா, தடையா இருக்குதா அப்படிங்கிற அந்த கிரகத்தை பர்டிகுலரா எடுத்து அந்த கிரகம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது ஆக்டிவேஷனுங்கிறத நம்ம கொடுத்தா தான் அது வேலை செய்யும். அப்போ நம்ம எப்பயுமே பொதுவாக அப்படி தண்ணியில் போட்ட கல் மாதிரி நம்ம ராசி பலனை பார்க்குற ஒன்றும் நடக்கல, ராசி பலனை பார்க்குற ஒன்றும் நடக்கல, நெகட்டிவ் கமெண்ட் போடுறது நமக்கு கொண்டு வந்துடாது. அதுக்குண்டான காரணங்கள் என்ன? அப்போ உயிர் ஜீவனான ராகுங்கிற கிரகம் உயிர் நடமாட்டம். இப்போ ரோட்டில் காற்றுல வீட்டில் எல்லாம் நடந்துட்டு போக வருமா, குறுக்க வரப்போகுமா, அந்த சனி அந்த ராகு பாம்புங்கிற உயிர் ஓட்டம் இருக்குது இல்லை, அது போகும்போது நமக்கு அது தெரியாமையே அடிபட்டு இறந்துருது. அப்போ அந்த உயிர் ஓட்டம் உள்ள அந்த சர்ப்பங்கிறது இறந்துச்சுன்னா அதோடைய தாக்கம் யாரை பாதிக்கும்? யாரை அடித்தாங்களோ அவங்கள தான் பாதிக்கும். அப்புறம் அந்த பாதிப்பு தானே நமக்கு தொடர்ந்து நம்ம குடும்பத்திலும் சரி வீட்டிலும் சரி அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒவ்வொன்றா தனித்தனியாக கிரகங்களை பார்த்து கடன், இப்போ நமக்கு தோஷம்னா தோஷத்தை விலகணும், தோஷம் விலகுனா அதுக்கு திருமணம் நடக்கும், கடனை எப்படி அடைக்கிறது, எந்த மாதிரி அடைச்சா அந்த கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகமும் நமக்கு நல்லா இருக்குதா, 9 கிரகங்களும் நல்லா இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்தை பார்த்து எடுத்து அதை நம்ம சரி பண்ணணும். பொதுவாக நம்ம பரிகாரம் பண்ணணும், நமக்கு சரியாகலை, பொதுவாக கோச்சாரத்தில் வந்துருச்சு நமக்கு சரியாயிரும் அப்படிங்கிறது நமக்கு தோன்றதுனால அதை பண்ணுறோம். அப்படி கிடையாது. முறையாக என்னென்ன கிரகங்களும் தடையாக இருக்குன்னு பார்த்து முறைப்பிரகாரம் அந்த பரிகாரம் பண்ணி அந்த தடை நிவர்த்தி பண்ணி காமிச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ நம்ம 9 கிரகங்களை பற்றி சொல்லும்போது எல்லாருமே திருமணம் நடந்து இப்போ எல்லாருமே பொருத்தம் பார்த்து தான் திருமணம் முடியுது. ஆனால் எல்லாருமே ஏன் கஷ்டப்படணும்னு எது விதி இருக்குதா? அப்போ யாராவது தோஷத்தின் கடுமை அதிகமாக இருக்குதோ அவங்க கஷ்டப்படுவாங்க. யாராவது சாபத்தின் கடுமை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வறுமையில் இருப்பாங்க. இதுதான் உண்மை. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கஷ்டப்பட போகிறதும் இல்லை, கஷ்டமாக இருக்க போகிறதும் இல்லை. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சு நமக்கான விடிவு காலம், நமக்கான ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை நமக்கு கிரகங்கள்னால வரக்கூடிய சூழ்நிலை யார் தடுக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காது, அப்பாவுக்கு அம்மாவை பிடிக்காது, அண்ணனுக்கு தம்பியை பிடிக்காது, தம்பிக்கு அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு எவ்வளோ ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இல்லைங்களா? அவன் படித்து வேலைக்கு போயிட்டான், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் வருது இல்லை. இது எதனால எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தடைகளாக கிரகங்களுடைய சாபத்துடைய தொடர்பு, முன்னோர்கள் சாபம், பித்தர்கள் சாபம், இந்த மாதிரி ஒரு சாபத்துடைய தொடர்பு அந்த வீட்டில் டச் ஆகும்போது ஒருத்தர் நல்லா இருப்பார், ஒருத்தர்னால மேலே வர முடியாது. குடும்பமே சில சின்ன பின்னமாகி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக இருப்பாங்க. இந்த குடும்ப பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கிரகங்களுடைய தோஷமும் சாபமும் கடுமையாக இருக்கிறதுனால வரக்கூடியது. அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த மாதிரி ஜாதகத்தில் அந்த மாதிரி கடுமையாக இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆக்டிவேஷனுங்கிறது சொல்கிறோம். அப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குற நேயர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை எடுத்து நம்ம விளக்கம் கொடுக்கும்போது தான் மக்களுக்கு புரியும், அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது தெரியும். அப்போ சரி பண்ணாமல் நம்ம சரியாயிடுச்சுங்கிறதுனால எதுவும் சரியாக போகிறது இல்லை. சரி பண்ணி காமிக்கும் போது தான் அது சரியாகும். அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ராசியில் இருக்கிறவங்க, ரிஷபத்தில் இருக்கிறவங்க யோகாதிபதி, நல்ல யோகக்காரங்க, அதிர்ஷ்டக்காரங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தடைப்படும் போது தான், இப்போ நான் சொன்ன மாதிரி தடைப்படும் போது தான் அவங்களுக்கு மேலே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறத சின்ன சின்ன தடைகள் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா அவங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல லக்ஸரியான லைஃப்பை அவங்களும் அனுபவிப்பாங்க.
அப்போ நம்ம சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.